ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மாத்ரா. ஸோ ஹிந்தியில் ஓவராலாக என்னென்ன மாத்ராலாம் இருக்குது, அந்த மாத்ராவை எப்படி எழுதணும், எப்படி ரீட் பண்ணணுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாத்ரா எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாத்ரா அப்படிங்கிறது நம்ம ஹிந்தியில் உள்ள ஸ்வர் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ்க்கு தான் அந்த மாத்ராவை யூஸ் பண்ணி அதை வேர்ட்ஸில் ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸோட மாத்ராவெல்லாம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் அ. ஸ்வர் லெட்டர்ஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் அக்கு எந்த மாத்திராவுமே கிடையாது. அந்த லெட்டரை ஜஸ்ட் அதை சவுண்ட்லேயே அப்படியே ரீட் பண்ணுறோம். அதுதான் நமக்கு வந்து வியஞ்சன் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், க, ல, ம இது எல்லாமே வியஞ்சன் லெட்டர்ஸ் தான். இதில் எந்த மாத்திராவுமே ஆட் பண்ணலை. இதை ஜஸ்ட் சவுண்டில் அப்படியே ரீட் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி ப்ராப்பராக குழந்தைங்க ரீட் பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை ரீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் க, இதில் எந்த மாத்திராவுமே கிடையாது. அப்போ ஜஸ்ட் கனே ரீட் பண்ணணும். க, ல, ம, கலம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வேர்டில் லாஸ்ட்டில் நமக்கு ம இருக்குது. மங்கிறது ஒரு வியஞ்சன் லெட்டர். ஆனால் இதை லாஸ்ட்டில் ரீட் பண்ணும்போது இதை கட் பண்ணி ரீட் பண்ண சொல்லிக் கொடுங்க. அதாவது ம சவுண்டை சவுண்டில் ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ க, ல, ம, கலம் ரீட் பண்ணும்போது மன்னு ரீட் பண்ணணும். அதை ஃபுல் வேர்டாக சேர்த்து படிக்கும்போது கலம் அப்படின்னு கட் பண்ணி ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க, ப, கப்பு. ஸோ லாஸ்ட் லெட்டரில் ப இருக்குது, ஆனால் அதை ரீட் பண்ணும்போது கப் சவுண்டில் ரீட் பண்ணணும், கப்பு. ஸோ இப்போ வந்து ஆ மாத்திரா. ஆ லெட்டருக்கு மாத்திரா எப்படி எழுதணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இந்த லெட்டரில் எப்படி ஆ கூட ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஆட் பண்ணி அதை ஆன்னு ரீட் பண்ணுறோமோ அதே தான் அதோட மாத்திராவுமே. ஸோ ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்குது ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் அப்படின்னும் போது அது நம்ம ஆ மாத்திராவில் ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து க, ஆ, கா, ர, கார். ஸோ ர வந்து வியஞ்சன், இர் சவுண்டில் ரீட் பண்ணணும், கார். க, ஆ, கா, ந, கான். நெக்ஸ்ட் லெட்டர் இ ஓட மாத்திரா வந்து எப்படி எழுதணும்னா அந்த லெட்டருக்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரோக் இப்படி லிஃப்ட் பண்ணி போடுவோம். அதுதான் வந்து நமக்கு இ மாத்திரா. ஸோ இந்த வேர்டை ரீட் பண்ணும்போது ச, இ, சி. எப்போவுமே குழந்தைங்க ரீட் பண்ணும்போது அந்த லெட்டரில் ஏதாவது மாத்திரா ஆட் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாத்திரா இருந்ததுன்னா அந்த சவுண்டில் ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். இப்போ இது லெட்டர் ச, இதில் இ மாத்திரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ச, இ, சி. த, ஆ, தா, ர, சித்தார். இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணுறோன்னா சி, தா, ர, சித்தார். ஸோ ர சவுண்டை இர் சவுண்டில் ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சி, ர, சிர். நெக்ஸ்ட்டு ச, இ, சி. ட, இ, டி, யா. சி, டி, யா, சிடியா. ச, இ, சி. ம, ட, ஆ, டா, சிம்டா. நெக்ஸ்ட் லாங் இ சவுண்டுக்கு, லாங் இ மாத்திராக்கு இந்த சைடில் நம்ம இந்த ஸ்ட்ரோக்கு போடுவோம். அதாவது இ மாத்திராக்கு லெஃப்ட் சைடில் போடுவோம் அண்ட் இ மாத்திராக்கு ரைட் சைடில் இந்த ஸ்ட்ரோக் போடணும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், எந்த ஸ்ட்ரோக் வந்து எந்த மாத்திராக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, எந்த சவுண்டுக்கு எந்த மாத்திரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸி டிப் சொல்லியிருக்கேன். அதாவது இ மாத்திராக்கு நம்ம லெஃப்டில் போடுறோம் அப்படின்னா ரைட்டில் போடும்போது அது இ மாத்திரா. அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா லெட்டர் ஈக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போடுவோம். ஸோ ஈயும் போது நம்மளோட போடுற ஸ்ட்ரோக் ரைட் சைடில் இருக்கிறதுனால அந்த மாத்திராவும் ரைட் சைடில் இருந்ததுன்னா அது லாங் இ சவுண்டில் ரீட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் இருக்கும்போது அதை ஷார்ட் ஈல ரீட் பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இந்த லாங் இ சவுண்ட் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னா ப, இ, பி, ந, ஆ, நா, பீனா. ப, இ, பி, ல, ஆ, லா, பீலா. ச, இ, சி. ட, இ, டி, சி, டி. சி, பி, சிபி. இப்போ நெக்ஸ்ட் ஊ அண்ட் ஊ மாத்திரா. ஊ லெட்டருக்கு ஷார்ட் சவுண்டுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் மேலே லிஃப்ட் பண்ணி போடுவோம். அதுதான் வந்து ஊ மாத்திரா. அண்ட் ஊ மாத்திரா அப்படின்னும் போது அதே ஸ்ட்ரோக்கை டவுன் வேர்ட்ஸில் போடும்போது அது ஊ மாத்திரா. ஸோ இந்த ஊ அண்ட் ஊ மாத்திரா நம்ம லெட்டருக்கு கீழே தான் போடணும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லெட்டருக்கு மேலேயோ இல்லை பக்கத்துலேயோ போட்டிருப்போம். ஆனால் ஊ மாத்திராக்கு மட்டும் லெட்டருக்கு கீழே போட சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து ஊ அண்ட் ஊ மாத்திரா. அண்ட் இதில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சவுண்ட்ஸு அப்படின்னும் போது இப்போ ஊ மாத்திராக்கு நமக்கு இந்த லெட்டர் எப்படி எண்ட் ஆகுதுன்னா இப்படி எண்ட் ஆகுது.
ஸோ அந்த மாதிரி எண்ட் ஆகிற மாத்திரா ஊ மாத்திரா. இந்த ஊ லாங் சவுண்ட் ஊவில் நம்மளோட லெட்டரை எண்ட் பண்ணும்போது இப்படி போட்டு எண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாத்திராவும் நமக்கு இப்படி கீழே வர மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஊ மாத்திரான்னு சொல்லி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இப்போ இதை வேர்ட்ஸில் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணணுங்கிறத பாருங்கள். இது லெட்டர் க, ஊ மாத்திரா கு. இது ல, ஆ, லா, ப, குலாப். இது ப ஆனால் ப சவுண்டில் ரீட் பண்ணணும். க, உ, கு, ட, இ, டி, யா, குடியா. க, உ, கு, ர, சி, குர்சி. க, உ, கு, ர, தா, குர்தா. நெக்ஸ்ட் உ, ச, உ, சு, ர, ஜ, சூரஜ். च, ऊ, चू, हा, चूहा. स, ऊ, सू, ई, सुई. च, ऊ, चू, ड, ई, சூடி. இந்த லெட்டருக்கு ரீ சவுண்டில் ரீட் பண்ணணும். இது ரீ அண்ட் இதோட மாத்திரா வந்து இந்த லெட்டர் எப்படி எண்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம அதோட மாத்திராவும் போடுவோம். ஜஸ்ட் லெட்டர் சி மாதிரி அந்த லெட்டருக்கு கீழே அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே ரீ மாத்திரா இந்த மாதிரி போடுறது. ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸில் ரீட் பண்ணும்போது க, ரீ, க்ரீ, ஷ், இ, கிருஷி. க, ரீ, க்ரீ, ஷ், க, கிருஷக். வ, ரீ, व्री, க்ஷ, விருக்ஷ. நெக்ஸ்ட் ஏ அண்ட் ஐ மாத்திரா. ஹிந்தியில் நமக்கு ஏல ஒரு சவுண்டு தான் இருக்குது, அந்த லாங் சவுண்ட். ஷார்ட் சவுண்ட் ஏலாம் கிடையாது. அண்ட் ஐ மாத்திரா இது. ஸோ ஏ மாத்திராக்கு லெட்டருக்கு மேலே ஒன் சிங்கிள் ஸ்ட்ரோக் எப்படி போடும்போது அது ஏ மாத்திரா. அதே மாதிரி டபுள் ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படின்னா அது ஐ மாத்திரா. ஸோ இந்த லெட்டர் ஐயில் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரோக் கூட இன்னொரு ஸ்ட்ரோக் போடுறோன்னும் போது அது ஐ மாத்திரான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படின்னும் போது அது ஏ மாத்திரான்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸில் ரீட் பண்ணும்போது அந்த மாத்திரா எங்கே இருக்குன்னு பார்த்து ரீட் பண்ணணும். இது ச, ஏ, சே, ப, சேப். க, ஏ, கே, லா, கேலா. நெக்ஸ்ட் ஐ மாத்திரா. ப, ஐ, பை, ச, ஆ, சா, பைசா. த, ஐ, தை, லா, தைலா. ப, ஐ, பை, ர, பைர். ப, ஐ, பை, ல, பைல். நெக்ஸ்ட்டு ஓ அண்ட் அவு மாத்திரா. ஓ மாத்திராக்கு அந்த லெட்டரில் எப்படி நம்ம எண்ட் பண்ணுறோம், ஒன் ஸ்டாண்டிங் லைன் வித் ஒன் ஸ்ட்ரோக், அதுதான் வந்து நமக்கு ஓ மாத்திரா. அண்ட் அவு மாத்திராக்கு அதே மாதிரி ஒன் ஸ்டாண்டிங் லைன் வித் டபுள் ஸ்ட்ரோக்ஸ், அதுதான் வந்து நமக்கு அவு மாத்திரா. ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் இந்த மாத்திராவை ஆட் பண்ணணும், அதாவது ரைட் சைடில். அதுதான் வந்து நமக்கு ஓ அண்ட் அவு மாத்திரா. ஸோ நான் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி இந்த லெட்டரில் எப்படி எண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி நமக்கு மாத்திரா இருக்கும்போது அது அந்த சவுண்டில் ரீட் பண்ண நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இப்போ வேர்ட்ஸில் நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது ம, ஓ மாத்திரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ் எப்போவுமே ரீட் பண்ணும்போது அதில் மாத்திரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த லெட்டரில் ஆட் பண்ணலை மாத்திராவை, ஜஸ்ட் அந்த லெட்டருக்கு பக்கத்தில் அந்த மாத்திரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாத்திராவை கரெக்டாக பார்த்து ரீட் பண்ண சொல்லி கொடுங்க. இது ம, ஓ, ர, மோர். மோ, ர, மோர். ம, ஓ, மோ, ட, ர, motor. Next au, th, au, thau, l, i, li, ya, thauliya. th, au, thau, l, na, thaulna. ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில் உள்ள மாத்திரா எல்லாம் வேர்ட்ஸில் எப்படி ரீட் பண்ணணும், எப்படி எழுதணுங்கிறது எல்லாமே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.